ஹலோ விவர்ஸ், இங்கே பாருங்க ரோஜா செடி கன்று வாங்கி வச்சு அப்படியே காஞ்சிக்கிட்டே போச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இந்த காஞ்ச குச்சை இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இது வளர்கிறதுக்கு மண்புழு உரம் இருந்துச்சுன்னா சரி, அதை எடுத்து உங்க பாருங்கள் சர்வதாயெல்லாம் கிடைக்கும். மண்புழு உரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. இது வந்து பாக்கெட்டே 12 ரூபா தான். இது வந்து 1 கிலோ பாக்கெட்டு. இதை வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன செய்யுங்க, இப்படி பக்கத்தில் ரோஸ் கண் பக்கத்தில் இப்படி போட்டு விட்ருங்க. நான் வெயிலுக்காக வாழைப்பழத்தோலை மேலே போட்டு வச்சுருக்கேன். இப்படி நல்லா அப்படி தோண்டிட்டு என்ன செஞ்சுருங்க, எங்களுக்கு போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு அதுக்கப்புறம் அதை மூடி விட்டுட்டு என்ன செஞ்சுருங்க, தண்ணி ஊற்றி விட்ருங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சரி, செடி என்ன இப்போ ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிடும், நல்லா தளிர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இப்படி தண்ணி ஊற்றி விட்ருங்க. இது வந்து டிஏபி கொடுக்குறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த உரம் கொடுத்தோன்னா சரி, இந்த செடி நல்லா தழுத்து வந்துடும். இது பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லி வாங்கி வச்சோம்ல, அந்த செடி தான் இது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. இங்கே பாருங்கள், இது பன்னீர் ரோஸு. இது ஓரளவுக்கு வந்துருச்சு. இது கனகாம்பரம், அதுவும் வந்துருச்சு. தேங்க்யூ.